நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராசலீலை என்றால் இது ஏதோ காதல் பற்றிய விஷயம் என்று பலர் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ராசலீலையில் கலந்து கொண்ட பெண்கள் அவ்வளவு பேரும் 11 வயதிற்கு உட்பட்டவர்கள் என பாகவத ரகசியம் கூறுகிறது. அது என்ன 11 வயது என்று கேட்டால், ஞான இந்திரியம் 5, கர்ம இந்திரியம் 5, மனது 1 ஆக மொத்தம் 11. இந்த 11ம் இறைவனுடன் சேர வேண்டும். அதுவே ராசலீலை. அதையே 11 வயது என்று குறித்தார்கள். அந்த ராசலீலையை குறித்து இப்பொழுது நம்மிடையே பிரசங்கம் செய்ய இருக்கிறார்கள் நீடாமங்கலம் குழுவினர். ஓம் ஸ்ரீ ஹரயே நமः. ரமணாத்யனந்தமந்தர்நிஜமுகபோத சதத்விதீய பூர்ணோ சிவமகில ஹிருதி ஸ்புரஸ்வமாயா விகசித விஸ்வவிலாசமானதா ஸ்மஹ. ஓம் ஸ்மிருதிபலிக சமஸ்தாபிஷ்டமுத்யதினேஷ प्रतिपट निज शोभा चांत विघ्रांतकारं कमपि शिव भवान्यो रंग सौभाग्यमन्तस्सुरमणिमवलम्बे चारुलम्बोदराख्यम्. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏலி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கைக் கண்டயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. மதுர மதுர வேணுகீதமோக மதுர மதுர வேணுகீதமோக மதுர மதுர வேணுகீதமோக மதுர மதுர வேணுகீதமோக மதன குசும சுகுமார தேக மதுர மதுர வேணுகீதமோக மதன குசும சுகுமார தேக மதுர மதுர வேணுகீதமோக. மிருதுதர பல்லவ பதகர யுகவர மிருதுதர பல்லவ பதகர யுகவர மிருதுதர பல்லவ பதகர யுகவர மிருதுதர பல்லவ பதகர யுகவர மோதித மனோகர மோகன கிரிதர மோதித மனோகர மோகன கிரிதர வர ஜனுத சாசதன குஜே குஜதரி சா ಜನುತ ಸಾಸತನ ಕುಧೆ ಗುಧರಿ ಮಧುರ ಮಧುರ ವೇಣುಗೀತಮೋಗ. ಭಗುವಿತ ಕಳಬ ಕಸ್ತೂರಿ ತಿಲಕ ಗಂಧಂ ಭಗುವಿತ ಕಳಬ ಕಸ್ತೂರಿ ತಿಲಕ ಗಂಧಂ ಭಗುವಿತ ಕಳಬ ಕಸ್ತೂರಿ ತಿಲಕ ಗಂಧಂ ಸುಗಂಧಂ ಸಮಂ ಸಮಾಗಮ ಗುರುವಿತ ಕೋಕಿಲ ಕಲರ ಪೂಜಿತ ಬೃಂದಾವನ ಸದನ ಕೋಮಳಾಂಗ ಮೃದು ಮಂದಹಾಸ ವದನ ಮಹೇಂದ್ರ ನೀಲದಿ ಕೋಮಳಾಂಗ ಮೃದು ಮಂದಹಾಸ ವದನ ಕುಂದ ವೃಂದ ಮಕರಂದ ಬಿಂದುದಂ ಬೃಂದಹಾರ ಧರಣ ಚಂದ್ರ ಸೂರ್ಯ ನಯನ ನಾಗೇಂದ್ರ ಶಯನ ರಮಣ ತ್ರಿಮಾರಿ ಸತನಂ ತಗಿಡ ತತಿ ತಳಾಂಗುದಗಂ ತಗದಿ ತಳಾಂಗುದಗಂ ತಗದಿ ತಳಾಂಗುದಗಂ ಮಧುರ ಮಧುರ ವೇಣುಗೀತಮೋಗ ಮದನ ಕುಸುಮ ಸುಕುಮಾರ ದೇವ
सर्वत्र गोविन्द नाम संकीर्तनं जानकी जीवन स्मरणं जय जय राम राम जय वल्ली देवसेना कांत स्मरणं जय सुब्रह्मण्य नमः पार्वती पतये हर हर महादेव जय सद्गुरुनाथ महाराज की जय आंजनेय स्वामी की न्यायात भृंग सौरभारण्यरमणं नापूरनदी तटस्थं आलोलकुण्डलं इतरेण रत्नताळपत्रम् एकाम्बरधृतं हिमकरं इन्दुकरं मन्दहासं सनीलं राजाङ्गप्रेम साम्राज्याधिपं नन्दसूनुं भजे ராஜகோபாலம். உத்காயத்தி நாம் அரவிந்தலோச்சனம். பகவானுடைய நாமத்தை நாக்கு நன்னா இருக்கரிச்சியே சொல்லணும். உலகத்தில் பகவானை அடையிறதுக்கு எவ்வளவோ மார்க்கங்கள் இருந்தாலும் நாம சங்கீர்த்தனத்தினால அடையக்கூடியது மாதிரி சுலபமான மார்க்கம் மத்தம் கிடையாது. வேத மார்க்கம் உன்னதனமான மார்க்கமாக இருந்தாலும் எல்லாரும் சொல்ல முடியல. சொன்னாலும் பொருள் உணர்ந்து பேசுகிறவா இல்லை. அதனால் நாம சங்கீர்த்தனம் கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனத்துக்கு ஒரு பிரதான முக்கியத்துவத்தை கொடுத்து நாமத்தை சொல்லி பகவானுடைய அந்த கருணையை அடையணும்னு மகான்கள் வாக்கு. நன்னா நாக்கு இருக்கச்சே பகவானுடைய நாமத்தை சொல்லணும். ஷகர தோ 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 பிரமாணி சாரரசிகாளி மனாருசா. மனுஷனுடைய நாக்கு எவ்வளவு நீளம் இருக்கு? கை வரலால் இழுந்த அளந்தான் 6 வரக்கடை நீளம் தான் இருக்கு. லட்டு ஜாங்கிரி ஜிலேபின்னு எந்த பொருளை போட்டாலும் இதனுடைய சுவை 6 வரக்கடை நீளம் தான் தெரியுமே ஒழிய அதை தாண்டி உள்ளே போனால் லட்டு ஒன்று தான், மண்ணாங்கட்டி ஒன்று தான். எதனுடைய பொருளையும் நம்ம சுவைக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு பொருள் இருக்குது, அந்த நாக்கில் போட்டால் நாக்குலையும் சுவைக்கும், நாக்கை தாண்டி உள்ளேயும் சுவைக்கும். அது என்ன பொருள்? ஹே அனந்தரா விட்டலனா. பகவானுடைய நாமம் மாத்திரம்தான் நாக்கிலையும் சுவைத்து நாக்கை தாண்டி உள்ளேயும் சுவைக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆழ்வார்கள் நாக்கை பற்றி சொல்றச்ச பொன்னை கொண்டு நிறமழ உரைக்கல்லின் மேல் உரைத்தார் போல் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன். உன்னையும் என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னுள் வைத்தேன், என்னப்பா இருடிகேஷா என்னுயிர் காவலனேன்னு பேசுகிறார். தங்கத்தை வேலை செய்யக்கூடிய பொற்கொள்ளர் கையில் கொடுத்தா என்ன செய்வார்? அந்த சங்கம் எவ்வளவு சுத்தமாக இருக்குன்னு பார்க்க ஒரு கல் வச்சிருப்பார், அதில் தேய்ப்பார். தேய்க்கிறவர் அதனுடைய ரேக்கு நிறம் தெரிகிறது மாதிரி தேய்ப்பார். அது மாதிரி உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன். ஏ கிருஷ்ணா, இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆத்மா எந்த இடத்துல எப்படி எங்கே பிரியறதுன்னு தெரியாது. அஜாமிழன்றவன் எவ்வளவோ பாபங்களை பண்ணி கடைசியில் நாராயணான்னு சொல்லி மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைந்தான். அந்த நேரத்தில் என் நாக்கு வேலை செய்யுமோ செய்யாதோ அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அரங்கமா நகருளானே உன் நாமத்தை சொல்கிற அனுகிரகம் பண்ணுன்ற. தங்கம்னா இன்னைக்கு பேச்சு வழக்கில் ஒரு தங்கத்தை பற்றி பேசுகிறோம். பத்திரமாத்து தங்கம்னு பேசுகிறோம். பத்திரமாத்து தங்கம்னு ஒரு தனியாக ஒரு தங்கம் இருக்குன்னா அப்படி ஒரு தங்கமே கிடையாது. எல்லாரும் சொல்கிறா நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களா? பத்திரமாத்து தங்கம்னு தனியாக கிடையாது. தங்கத்துக்கு வைக்கப்பட்ட காரண பெயர் அது. பத்தர்னா நகை வேலை செய்யக்கூடிய பொற்கொள்ளர். அவர் எவ்வளவுதான் சுத்தாத்மாவாக ரொம்ப நல்லவராக இருந்தாலும் இந்த தங்கத்தை கையில் எடுத்தால் அவர் புத்தியை மாற்றிடுமா. இதை ஏதாவது கலந்தா என்னன்னு பத்தரை மாற்றும் தங்கம்னார்கள். ஆனால் பகவானை பற்றி பேசச்ச பக்தராய் மாற்றும் தங்கம். பகவானுடைய நாமத்தை கோண சொல்லி கோவிந்தா என்றாலும் கூட அருள்தானே பொங்குன்னு தப்பி தவறி சொன்னால் கூட பகவான் அனுகிரகம் பண்ணுறான். தங்கம் சிவந்த நிறம், அதை உரைக்கக்கூடிய உரைக்கல் கருப்பு நிறம். தங்கத்தை உரைத்தால் தங்கத்தினுடைய பெருமை தெரியும். ஆனால் உரைக்கக்கூடிய நம்ம நாக்கு சிவந்த நிறம், அதில் உரைக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணன் கருப்பு நிறம். அந்த பகவானை நம்ம நாக்கில் உரைத்தால் அவன் பரமானுகிரகத்தை பண்ணுறான், நாக்குக்கு பெருமையை தரான் பகவான். நம்ம பேசுறதுனால பகவானுக்கு பெருமை இல்லை, அவனை பேசுவதால் நமக்கு பெருமையை கொடுக்குறான். எதற்கு சொல்கிறோம்? இந்த புண்டரீகம் சொல்கிறச்ச இவ்வளோ பேர் உட்காந்துருக்க உங்கள் வாயிலேருந்து அந்த நாமம் வரலையேன்ற ஒரு தாபத்தில் சொல்கிறோம். பகவானுடைய நாமத்தை நல்லா சப்தமாக சொல்லணும். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. பரவாயில்ல, ஓரளவு சத்தம் கேட்டிருக்கு.
13 பக்தி திருவிழாவில் இது இன்றைக்கி கிடச்சிருக்கு. இது இன்னும் நிறையா வளரணும். எங்கேயோ 1000 மைலுக்கு அப்பால் சால்வனோட பகவான் யுத்தம் பண்ணிட்டு இருந்தான். அந்த திரௌபதியானவள் கோவிந்தான்னு ஒரு தடவை தான் கூட்டான். இங்கே கூட்டத்தை அவள் காதில் விழணும்னா அவன் எப்பேற்பட்ட சப்தத்தோடு அவள் சொல்லியிருக்கணும். அந்த கஷ்டம் நமக்கு இல்லை. அதனால் பகவானுடைய நாமத்தை நன்னா சொல்லணும்னு சொல்லிக்கொண்டு அந்த பகவானை அடையக்கூடிய மார்க்கம்ன்றது பக்தி மார்க்கம். இந்த ஸ்டார் விஜயானவர்கள் இந்த பக்தி மார்க்கத்தை பக்தி பெருவிழாவாக நடத்தி கொண்டிருக்காள். அவள் தான் பெரிய முன்னுதாரணமாக இருக்கா. தியாகராஜர் சொல்கிறார், பஞ்சாக்னி மத்தியிலே இருந்து சடைமுடி தரித்து கல்பகோட்டி காலங்கள் தபஸ் பண்ணினாலும் எந்த பகவானை ஊனக்கண்ணுனால பார்க்க முடியாதோ அந்த பகவானை பார்த்த தியாகராஜர் சொல்கிறார், வகலெருங்கலே கைப்புடு வகலெருங்கலே கைப்புடு வதுவர சுதுராஜனுச்சே சுகுணமுலே ஜபுகொள்டி சுந்தர ரகுரா சுகுணமுலே ஜபுகொள்டி சுந்தர ரகுரா. ஏ பிரபு ராமா, உன்னுடைய தரிசனத்தை அடையிறதுக்கு நான் என்ன அப்படி பிரயத்தனம் பண்ணியிருக்கேன். தபசுகளை செய்தேனா துருவனை போலே, சபையிலே அழைத்தேனா திரௌபதி போலே, காப்பாற்றி என்றேனா கஜேந்திரன் போலே, கட்டித்தான் வைத்தேனா சகாதேவன் போலே, உரலோடு கட்டினேனா அன்னையை போலே, ஊதுகுழல் ஆனேனா முரளியை போலே, எட்டினில் என்றேனா ராதையை போலே, ஏமாந்துதான் வச்சேனோ சிசுபாலன் போலே, அவ்வையம் செய்தேனா சைலந்திரி போலே, பெண்ணை கொடுத்தேனா பெரியாழ்வார் போலே, பேயாக வந்தேனா பூதனை போலே, தூணை காட்டினேனா பிரகலாதன் போலே, தூதோட்டி வச்சேனா ருக்மிணி போலே, கல்லாய் கடந்தேனா அகலிகை போலே, கங்கை கரை கடக்க உதவினேனா படகினை போலே, பாதங்களை தாங்கினேனா அனுமனை போலே, வீண்வாதம் பேசினேனா வாலியை போலே, யுத்தங்கள் செய்தேனா இந்திரஜித் போல. என்ன காரியத்தை நான் பண்ணியிருக்கேன்? ராமான்னு உன்னுடைய நாமத்தை 1,00,000 ஆவர்த்தி சொன்னேன், உன்னுடைய தரிசனம் கிடைச்சது. மகாராஷ்டிர தேசத்தில் ராமதாசர்னு ஒரு பக்தர் ராமாயணத்தை மகாராஷ்டிர பாஷையில் எழுதினார். அவர் எப்படி எழுதுவார்? நாள்தோறும் அவர் உட்கார்ந்த பிறகு அவ மாணவர்கள் பக்கத்தில் உட்காந்து எந்த ராமாயணங்கள்லாம் இருந்ததோ அந்த ஸ்லோகத்தெல்லாம் படிப்பாள். வால்மீகி, கம்பன், போத்தண்ணா, வேமண்ணா, அனங்கனாமணி, எவ்வளோ ராமாயணம் எல்லாம் படிப்பாள். அந்த கருத்தை அவர் மனசுக்குள்ளே வாங்கிட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லுவார். உடனே ஒரு மாணவன் எழுதுவான். நாள்தோறும் இவர் எழுத உட்கார்ந்த பிறகு இவருக்கு பின்னாடி ஒரு பிரம்மச்சாரி பையன் அந்த ராமாயணத்தை எழுதுறதை பார்த்தான். இந்த மாணவர்களுக்கு யாருன்னு தெரியல. அப்போ ஆச்சாரியனை கேட்டா, சுவாமி பின்னாடி வந்து நிற்கிறானே பிரம்மச்சாரி யார்றான்? அவர் சிரிச்சார், வேறு யாருடா இருக்க முடியும்? எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலி. அந்த ராமாயணம் சொல்கிறான்னா அங்கே ஒரு பலகா போட்டு கோலம் போட்டு வைப்பான். ஏன்னா பகவான் ஆஞ்சநேயன் உட்காந்து அந்த ராமாயணத்தை கேட்பான். அப்போ மாணவர்கள் சொன்னால் ஏதோ பிரம்மச்சாரி மாதிரி நிற்கிறானே, உண்மையான ரூபத்தை நாங்கள் பார்க்கணும். அப்போ ராமதாசர் சொன்னார், நாளைக்கு நான் என்ன காரியம் பண்ணாலும் பேசாமல் இருங்கோ, அவனுடைய தரிசனம் கிடைக்கும். மறுநாளைக்கு ராமாயணம் எழுத உட்கார்ந்தார். எந்த இடத்தை எழுதுகிறார்? பகவான் லங்கையை தாண்டி சீதையை தரிசனம் பண்ணுறதுக்கு அந்த சிம்சுபா மரத்தில் அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய நேரம். அப்போ ராவணன் வந்து அங்கே சில வார்த்தைகளை பேசுகிறான். அதனால் கோபத்தினால ஆஞ்சநேயனுடைய கண்கள் செகப்பாக மாறிது. எல்லா கவிகளும் செகப்பாக இருக்குன்றிச்சு. இந்த ராமதாச ஸ்லோகம் சொல்கிறச்சே, தவள தவளகா நயனாபிராமோன்னு, ஆஞ்சநேயனுடைய கண்கள் வெளுப்பாக இருந்ததுன்னு. இத்தனை நாள் வரைக்கும் பின்னாடி நின்ன பையன் அன்றைக்கி அவரை தொட்டான். சுவாமி, இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு இருக்குது. எல்லாரும் செகப்பாக இருக்குன்னு சொல்கிறா, நீங்கள் வெள்ளையாக இருக்குன்னு சொல்கிறே, மாற்றி எழுதணும். தம்பி, நீ யாருன்னு தெரிலடா, நீ சொன்ன பிரகாரம் எழுத முடியாது. என்னுடைய மனசில் என்ன கற்பனை வருதோ அதுதான் எழுதுவேன். இல்லை சுவாமி, செகப்பாக இருக்க காரணம் இருக்குது. என்ன காரணம்? ராவணன் வந்து பேசினா அதனால் கோபத்தினால செவந்தது. ராமதாசர் சிரிச்சார். செகப்பாக இருக்க நீ காரணம் சொன்ன, வெள்ளையாக இருக்க நான் காரணம் சொல்கிறேன். இந்த சுக்ரீவன் வைத்த கெடுவானது முடிஞ்சுடுத்து. சீதையை பற்றி விஷயம் தெரிஞ்சுக்காமல் போனால் அந்த சுக்ரீவன் அங்கே கொன்னுடுவான் நம்மளை. அங்கே போய் உயிரை விடுவதற்கு பதிலாக இந்த சமுத்திர கரையிலேயே உபவாசம் இருந்து உயிரை விடான வானங்களெல்லாம் தீர்மானம் பண்ணி உபவாசம் இருந்தான். அந்த கூட்டத்தில் ஆஞ்சநேயன் இருந்தான். உபவாசம் இருந்தால் முதல்ல ரத்த சோகம் வரும். ரத்த சோகம் வந்தால் முதல்ல கண்ணு வெளுப்பாக மாறும். இந்த ஆஞ்சநேயனுக்கு அதனால் ரத்த சோகையினால் கண்ணு வெளுப்பாச்சு. அந்த போதாக்குறைக்கு உப்பு கடலை வேற தாண்டினா அதனால் ரத்த சோகம் அதிகமாகிடுச்சுறான். அந்த பையன் சிரிச்சா, ரொம்ப சமத்காரமாக உங்கள் பதில் இருந்தாலும் சத்தியம் இல்லை சுவாமி, மாற்றி எழுதணும். நீ யாருடா சொல்கிறதுக்கு, நான் யாருடா எழுதுறதுக்கு? ஓய் ராமதாசரே, நான் தான் ஏன் ஆஞ்சநேயன் சரித்திரத்தை மாற்றி எழுதுங்க. பிரம்மச்சாரி ரூபத்தில் இருந்தால் எழுத முடியுமா? உண்மையான ரூபத்தை காமிக்கணும், எழுதுறேன். ஆஞ்சநேயனா காட்சியை கொடுத்தான், அப்போ எழுதுங்கோனா அப்போ எழுதலை.
உலகத்தில் சில பேர் ஆஞ்சநேயன்னு சொல்லிக்காமலே அது மாதிரி காரியங்களை பண்ணுறான். நீ ஒன்று ஆஞ்சநேயன்னு சொல்லிக்கிற. அன்றைக்கி தாயாரே உன்னை நம்பலை. முதல்ல தாயார் நம்புவதற்கு என்ன காரியம் பண்ணினீரோ அது மாதிரி ஒரு காரியத்தை பண்ணால் எழுதுறேன். அடுத்த க்ஷணம் பகவான் விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்தான். அவன் பாதக்குரட்டிலே ரசாதலமாம், பாதத்திலே ஜங்கையாம், கணுக்காலிலே பட்சியாம், தொடையிலே வாயுவாம், குஹ்யத்திலே பிரஜாபதியாம், வஸ்திரங்கட்டு இடத்திலே சந்தியாம், வயிற்றிலே சமுத்திரமாம், மார்பிலே நட்சத்திர மண்டலமாம், கண்டத்திலே சாமமாம், தோள்களிலே தேவர்களாம், நாக்கிலே வருணனாம், வாக்கிலே ராம நாமமாம், மூச்சிலே சப்த மருத்துக்களாம், கண்களிலே சூரிய சந்திராலாம், கேசத்திலே ஆகாசமாம், பிருஷ்டத்திலே அசுரர்களாம். இப்படி பகவான் விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்தான். ராமதாசரை எழுதுங்கோ. விஸ்வரூபம் கொடுத்துட்டா ஆஞ்சநேயன் எப்படி நம்ப முடியும்? பகவான் கூட ஆஞ்சநேய விஸ்வரூப தரிசனம்லாம் கொடுப்பான். நீ தான் ஆஞ்சநேயருக்கு ஏதாவது சாட்சியை கூப்பிடு. சுவாமி பார்த்தார், யாரை கூப்பிடுறது? சுவாமி நீ தான் வந்து சாட்சி சொல்லணும்னு சொல்ல பகவான் அப்படி கோதண்டமும் கையுமா வந்து நின்னான. அந்த ராமனுடைய அழகு எப்பேற்பட்டதா இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கருணை கடல் விளைந்த நன்னீல முத்தெடுத்து கலை வந்த சிலையாகும் ரகுராமன் அழகு. கருணை கடல் விளைந்த நன்னீல முத்தெடுத்து கலை வந்த சிலையாகும் ரகுராமன் அழகு. காந்தியும் உறுதியும் புத்தியும் நீதியும் கலந்தே உருக்கொண்ட கருணையாம் வடிவு. இந்த கிழக்கான சூரியன் மேற்கே உதித்தாலும் வழக்கேதுமில்லாத வாகான பேச்சு. வானமும் மண்ணும் வியந்தே பணிதாக ஞானமும் சீலமும் ரகுராமன் மூச்சு. கோதண்ட மணியோசை கேட்கப்படாதென்று மூதண்டமெங்கிலும் முறை வைத்த செம்மல். காக்கையொரு கண்ணும் கபந்தனின் மெய்யும் சூர்பனகை மூக்கும் தொலைவித்த கையன். கேட்காத மூர்கனும் ராமனின் கதை கேட்டால் மீட்காத தவத்தையெல்லாம் மீட்டிடும் மையன். அன்றே அலர்ந்திட்ட தாமரை பூ போன்ற அழகான கால்கள், அதற்கேற்ற கைகள். கொட்டின செந்திய முத்தினை வரிசைக்கு கூட்டி கிடக்கின்ற கால் நக கூட்டம். முத்தோ பவழமோ மாணிக்க வைரமோ மூடி கிடக்கின்ற முழந்தாள் பிணைச்சல். அதில் ஒற்றை முனை சுற்றி கட்டு ஜரிகை வர கட்டு பொன்னாடை. அண்டத்தை மூடி அத்தனையும் கொண்டது இதா என்னும் கொப்பூழின் சுற்றம். இந்த விஸ்தார மார்பிலே விளையாடும் பூநூல். முப்புரி நூலுக்கு போட்டி போட்டார் போல் தப்பில்லா தூணிக்கு தாம பிணைச்சல். கோதண்டம் தொட்டதோ குறிசுரம் தொட்டதோ தீதண்டம் அஞ்சுமாம் தீரமாம் கைகள். இந்த மோவாய்க்கு மேலாக கண்ணை அசைத்தாலும் பாவெல்ல முடியாத பக்குவத்தழகு. ஒத்த பொருள் தேடி உலகெல்லாம் அலைவானேன். தத்தள கன்னம் தளதள நாசி தொடுவலை புருவம் தூமலர் கண்கள். மட்டுக்கடங்காத வரியழிற் கற்றை கட்டுக்கடங்காத கார் மேக கூந்தல். ஸ்ரீராமச்சந்திரன் சீதா மணாளன் தேடார்ந்த பண்பன் திருவார்ந்த தெய்வம் ஆஜானு பாகு அரவிந்த நேத்திரன். காஷாம்பு மேனி கருணா சமுத்திரன் வேதாந்தியவந்தியன் விதிவந்தியசீலன் பாலராமச்சந்திரன் பாகியத்திரிந்திரன் சத்துவ குணாநிதி தத்துவ தயாநிதி தன்னடக்கம் உள்ளவன் தாட்டியத்தில் வல்லவன் பகவான் வந்தான். இவன் தான் ஆஞ்சநேயன் சரித்திரத்தில். ராமதாசர் சொன்னார், சுவாமி நீங்கள் தான் ராமன்னு நான் எப்படி நம்புறது? ஒரு சாட்சியை கூப்பிடுங்கோ. லக்ஷ்மண சுவாமி வந்து சாட்சி சொன்னான், லக்ஷ்மணா நீ தான் லக்ஷ்மணன் எப்படி நம்ப முடியும்? வித்வித் ஜிக்வன்னு ஒரு பாபி உங்களை மாதிரி ரூபம் பண்ணியிருக்கான்னு படிச்சிருக்கேன். அதனால் ஏதாவது ஒரு சாட்சியை கூப்பிடு. தாயாரை கூட்டா தாயார் சாட்சி சொன்னா தாயாரே நீங்கள் தான் சீதைன்னு எப்படி நம்ப முடியும்? பார்த்தார் சுவாமி ஒவ்வொருத்தனையாக கூட்டு தன்னுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கிறானே நினச்சி பட்டாபிஷேக காலத்தில் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அங்கே தரிசனத்தை கொடுத்து, ஓய் ராமதாசரே சாமர்த்தியமாக என்னுடைய தரிசனத்தை நீர் அடைந்ததால் உனக்கு சமர்த்தர்ன்ற பட்டம் கொடுக்குறேன். சமர்த்த ராமதாசுடைய சரித்திரம். அப்படி பகவானுடைய நாமத்துக்கு அப்பேற்பட்ட மகத்துவம். அப்படி பகவான் ஒருத்தி மகனாய் பிறந்து மற்றொருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தவன். ஆயார் பாடியில் ஏகப்பட்ட விஷமங்களை பண்ணி இருக்கக்கூடிய நேரம் பூர்வத்திலே சங்கல்பித்தபடி அந்த ராசலீலைன்ற வைபவத்தை பண்ணணும் தீர்மானத்தை பண்ணுறான். பகவான பிதாராத்ரி शरधोत्पुल्ल मल्लिका विक्षरन्तुं मनश्चक्रे योगमायामुपाश्रितः வெள்ளி நிலவினிலே நிலவினிலே அந்த தெள்ள நீலை தனிலே வெள்ளி நிலவினிலே அந்த தெள்ள நீலை தனிலே கண்ணல் வேணுகானம் பாடினான் வேணுகானம் பாடினான் உளம் வேணுமென்று கூத்தாடினான் அந்த விந்தை முகம் காண நங்கையரும் அங்கு கூடினார் வெள்ளி நிலவினிலே. ஒரு சரத்காலத்து பௌர்ணமி நிலவிலே பகவான் தன்னுடைய வேணுகானத்தை எடுத்து வாசிக்க
தொட்டெடுத்த குழல் தொட்டிசை பரவ விட்டிடை தடவு சிறுவிரல் நெட்டிசை குறுகு நேரிசை அருதி துத்திசை பாடுவது. சங்கீத சாஸ்திரத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் வேணுகானத்தில் வாசிக்கிறான். வேணுகானம்னா என்ன அர்த்தம்? வேணும்னா புல்லாங்குழல்னு ஒரு அர்த்தம். பக்தர்களுடைய மனதானது வேணும் வேணும்னு இவன் கானம் வாசித்ததால் அதுக்கு வேணுகானம்னு பேரை வச்சாள். அப்படி வேணுகானத்தை பகவான் பூர்வத்திலே சங்கல்பித்தபடி வாசித்தான். பூர்வத்தில் எப்போ சங்கல்பம் பண்ணிட்டான்? ராமாவதார காலம். பகவான் சக்கரவர்த்தி திருமகன் ராவணனை சம்ஹாரம் பண்ணி அப்படி வீர புருஷனாக நிற்கக்கூடிய நேரம். பொருதி களைத்த மேனி, விரதம் இருந்து இழைத்த தேகம், சுரதம் விளைத்த தோகை எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப லக்ஷ்மீகரமாக இருக்கும். பொருதி களைத்த மேனி, விரதம் இருந்து இழைத்த தேகம். விரதம்னா உபவாசம்னு பேர். ஆனால் இன்றைக்கி விரதத்துக்கு அர்த்தம் தெரியாமல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு சஷ்டி விரதம்னா இன்றைக்கே நம்ம லிஸ்ட்டு போடுவோம். காத்தால் ஒரு 4 டம்ளர் பூஸ்ட் சாப்பிட்றது, அப்புறம் உப்பு இல்லாத சப்பாத்தி பண்ணி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஓட்ஸு, ஹார்லிக்ஸு, ராத்திரி 2 டசன் பழம், 4 டம்ளர் பால், இதை சாப்பிட்றதுக்கு விரதம்னு பேரா? வயரானது நிர்மலமாக இருந்தால் பகவானுடைய தரிசனம் கிடைக்கும். எப்போ பாரு வயத்தை, அதுவும் அன்னைக்கு பார்த்தா அடுத்தாத்தில் வைக்கிற சாம்பார் ரொம்ப மணக்கும். அதையே நினச்சிட்டு இருப்பான், இன்றைக்கி முடிய போகிறது. அப்படி ஒன்றும் விரதம் இருக்க சொல்லி பகவான் சொல்லலை. நமக்கு மனசை அடக்க சக்தி இருந்தால் அடக்கணும், இல்லாட்டா நன்னா சாப்பிட்டுட்டே பகவானை சொல்லலாம். ஏன்னா பகவானை சொல்லணும், அதுதான் அதனுடைய தாத்பரியம். அப்படி பொருதி களைத்த மேனி, பகவான் சக்கரவர்த்தி திருமகன் ராவணனை சம்ஹாரம் பண்ணி அப்படி வீர புருஷனாக நிற்கக்கூடிய நேரம் அந்த பகவானை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். யார் போய் பகவானை ஆலிங்கனம் பண்ணிக்க முடியும்? அந்த பௌருஷத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு எல்லாரும் பயம். கடைசியில் எல்லாரும் ஜாம்பவானுடைய தலையில் அக்ஷதையை போட்டான்.